ஹாய் கைஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் குயிக்காக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போதைக்கு ஓவரால் என்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஹோல்சேலுக்குமே ப்ராடக்ட் வேணும் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பர்சனலாகவும் வந்துட்டு பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்து ஒரு கிளான்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சோப் ரிலேட்டடாக போய் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பை பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேப் அண்ட் மில்க் சோப்பு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சோப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக ஹேண்ட்மேடாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்டில் ஒரு 2 ஃபேஷியல் பாம்ஸ் அண்ட் பேக்கில் வந்து ஒரு 5 ஃபேஷியல் பாம்ஸ். இது வந்து நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஃபேஷியல் பாம்ஸ் இருக்கும். ஸோ இதை பற்றின பெனிஃபிட் அண்டு இதை நான் எப்படி மேக் பண்ணுறேன் அப்படின்றத வந்து தனி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு வெரைட்டி. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க் அண்ட் சாஃப்ரான் சோப். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடுலலாம் உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ இது வீடியோனால அவ்வளோவா தெரியுமான்னு தெரில. இது வந்து மில்க் அண்ட் வந்து சாஃப்ரான் சோப். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நலங்கு மாவு சோப்பு. ஸோ இது எல்லாமே க்யூர் ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த காஸ்டிக் சோடா சேர்த்துருப்போம்ல, அதோட தன்மை எல்லாமே எவாபரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் 40 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம இது யூஸ் பண்ண முடியும். இது வந்து நலங்கு மாவு சோப்பு. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா சார்கோல் சோப்பு. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி மட்டி சோப். ஸோ இது அண்ட் தென் வந்து இது வந்து ரெட் சாண்டில் சோப். இதில் வந்து 2 டைப் ஆஃப் சாண்டிலுமே ஆட் பண்ணியிருக்கிறோம். நார்மல் சாண்டில் அண்ட் ரெட் சாண்டில் இந்த ரெண்டுமே சேர்த்திருக்கோம். அண்ட் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஹனி காஃபி சோப். ஸோ இது அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீம் சோப்பு. நீம் சோப்போட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்டில் வந்து சோப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நம்மளோட பிராண்டில் இந்த சோப்ஸோட பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீம் சோப்பில் ஆலோவேரா, குப்பிமேனி அண்ட் வந்து நீம் இந்த 3மே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ நாங்கள் வந்து ஆலோவேரா சோப்புனாலும் இந்த சோப் தான் கொடுப்போம், குப்பிமேனினாலும் இதுதான் கொடுப்போம், நீம்னாலும் இதே தான் கொடுப்போம். ஈக்குவல் குவான்டிட்டி சம அளவு வந்து அந்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்து இது பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோப்ஸோட வெரைட்டி. அண்ட் தென் அதர் டைப் ஆஃப் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கெல்லாம் அந்த ஹெர்ப்ஸ் இருக்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ இதை எப்படி டோனர்னால் என்ன அப்படின்றது கூட சில பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. ஸோ இது டோனருன்றது ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். இது வாட்டர் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க ஜஸ்ட் இப்படி ஒரு 3 பம்பு வந்து இப்படி தனியாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த டோனர் வந்து மேலே வராது. ஸோ இதை வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஜஸ்ட் இப்படி பம்ப் பண்ணாலே போதும். இது அப்சர்வ் ஆகக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். இது வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் டோனர். இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃப்ராக்ரண்ட்டும் இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே இருக்காது. நேச்சுரல் கலர், நேச்சுரல் ஃப்ராக்ரண்ட் தான். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு குட்டியான ஒரு லிப் பாம். இது வந்து 5 ருப்பீஸு. ஸோ இது வந்து நம்மளோட பிராண்டில் இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃப்ராக்ரண்ட்டும் இருக்காது, எந்த கலரும் இருக்காது. ஸோ நம்மளுக்கு லிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு லிப் ஆயில். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டார்க் ரெட்டிஷ் கலரில் தான் இருக்கும். பட் வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆயில் மாதிரி தான் இருக்கும், இந்த கலர் இருக்காது. பட் வந்து ஸ்கின்னை நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா வந்து சாஃப்டாக லிப் பாம் எந்த ஒர்க் பண்ணுமோ அதே ஒர்க்கு தான் பண்ணும். லிப் பாமுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் லாங் ஸ்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஐப்ரோ அண்ட்
லேஷ் க்ரோ ஆயில். இந்த இடத்துல நீங்கள் வந்து இதில் இப்படி ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது இப்படி ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். லேஷில் வந்து உங்களோட இமை முடி இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும். இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாமே வந்து குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லேஷ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல போடும்போது கண் எரியும். பட் இந்த இடத்துல வந்து போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில். ஸோ இதில் வந்து நிறைய ஹெர்ப்ஸ், ஹென்னா, கறி லீஃப் அண்டு கருஞ்சீரகம், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியண்ட் போட்டு இதில் இன்ஃப்யூஸ் பண்ணி காய்ச்சி ஒரு நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு வருது. ஸோ இதுலேயும் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டுமே தனித்தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேர் ஓவரால் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஷாம்பு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் ப்ராடக்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் ஷாம்பு. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா 50 கிராம் குவான்டிட்டியில் உள்ள சன்ஸ்க்ரீன், ஹோம்மேட் ஹேண்ட்மேட் சன்ஸ்க்ரீன், SPF 50+ உடையது. அண்ட் வந்து PA+++ 5+ உள்ளது. சன்ஸ்க்ரீனாக உங்களுக்கு சூப்பர்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். இதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் ஆயில் இருக்கு இல்லையா, ஸோ அதோட வாசனை தான் இருக்கும். அதில் அது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோட வாசனை தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் ஜெல். ஸோ சாஃப்ரான் ஜெல்லுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 50 கிராம் பேக்கில் உள்ளது தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயிலுமே தான். இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக எந்த கலரும் இல்லை, ஃப்ராக்ரண்ட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்கிறேன். லைட்டாக எடுத்திருக்கேன். இப்போ நான் இங்கே வந்துட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாட்டரியாக தான் இருக்கும், ரொம்ப வாட்டரியாக தான் இருக்கும், ஜெல் டைப்பில் இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், இந்த இடம்லாம் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நான் ரீசெண்டாக வந்து இந்த சாஃப்ரான் ஜெல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸ்கின்ல வந்து அந்த க்ளோயிங்னஸ் வேணும் அப்படின்னா சாஃப்ரான் ஜெல் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம். இதுதான் வந்து ஹோல்சேலுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்மளோட அந்த ஆல் இன் ஒன் ஃபேஸ் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான் நிறைய இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்போம். அதனால் ஒரு மைல்டான ஒரு yellowish கலர் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்கள், தட்ஸ் ஆல். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ், ஷைனி, அந்த க்ளோயிங் லுக் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர்பாக கொடுக்கும். ஸோ இது. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளியர் ஸ்கின் ஃபேஸ் ஜெல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பைமேனி, நீம், துளசி, ரணகல்லி, இந்த மாதிரி ஆலோவேரா, இந்த மாதிரி ரொம்ப சூப்பர்பான இன்க்ரீடியன்ட். இது போட்டோம் அப்படின்னா டார்க் ஸ்பாட், பிம்பிள், ஆக்னி, டார்க் சர்க்கிள் இதெல்லாம் நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். இதோட ஸ்ட்ரக்சர் இதில் வந்து D3 சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃப்ராக்ரண்ட் தான். அந்த நீம், துளசியோட ஃப்ராக்ரண்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். நம்மக்கிட்ட வந்து 50 கிராம்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. எல்லா பீப்புளுமே வாங்கி பை பண்ணி பெனிஃபிட் இது பண்ணணும் அப்படின்றதுனால இதோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி நான் காமிக்கிறேன். இதுவுமே இந்த மாதிரி ஜெல் டைப்பில் தான் இருக்கும். ஈஸியாக உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அப்சர்வ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு கிளான் சொல்லிடுறேன். டோனர் அண்ட் வந்து ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம் அண்ட் சாஃப்ரான் ஃபேஸ் ஜெல் and clear skin face gel and sunscreen. Okay, sunscreen and வந்து lip balm and eyebrow and lash grow oil and வந்து lip oil. ஸோ இது வந்து ஸ்கின் கேர் ரிலேட்டடாக உள்ள
ஜெல் அண்ட் க்ரீம் டோனர் இது எல்லாமே. ஓகே, 1 செகண்ட். ஓகே, இது எல்லாமே ஓவரால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் ஜெல் யூஸ் பண்ணணும், டோனர் யூஸ் பண்ணணும், க்ரீம் யூஸ் பண்ணணும், அண்ட் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், சோப்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணணுமா, ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் பெனிஃபிட் வந்து கிடைக்காதா அப்படின்ற மாதிரியும், அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ணணுமா அப்படின்றதையுமே வந்துட்டு டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு சோப்புன்றது நீங்கள் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோப்புன்றது 100க்கு ஒரு 20 to 30% தான் ரிசல்ட் தரும். இப்போ வந்து சோப்புன்றது அவுட்டர் ஸ்கின்னுக்கு மட்டும்தான். அந்த டர்னை ரெடியூஸ் பண்ணுறது, டர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது, கிளின்சிங் ப்ராப்பர்ட்டிக்காக, மேல் ஆப்பில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் வந்து இந்த பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ் அண்ட் கொஞ்சம் க்ளோ கொடுக்கணும், ஒயிட்டனிங், பிரைட்டனிங், ஷைனிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருந்தே அது ஒர்க் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம ஸ்கின்ல வந்துட்டு வெளியடுக்கு, நடு அடுக்கு, உள்ளடுக்கு அப்படின்ட்டு நிறைய லேயர் இருக்குது. ஸோ அந்த வகையில் சோப்புன்றது வெளியே உள்ள அந்த மேல் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு, ஃபேஸ் வாஷும் அதுக்கு தான். ஸ்க்ரப்புன்றது கொஞ்சம் நம்மளோட அந்த ஓப்பன் போர் இருக்கும், இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸ்லையும் இறங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வந்து ஜெல்லுன்றது டீப்பாக இறங்கி ஒர்க் பண்ணும். அண்ட் க்ரீமும் அப்படி தான். சன்ஸ்க்ரீன்ன்றது அவுட்டர் லேயர். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சன்ஸ்க்ரீன் வந்து சொல்ல மறந்துட்டேன், SPF 50+ அண்ட் வந்து PA++, 5+ உடையது. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சன்ஸ்க்ரீன் வந்து பிளாக்காகவும் ஒர்க் பண்ணும், ஸ்க்ரீனாகவும் ஒர்க் பண்ணும். அதாவது சன்லேருந்து சன்னை வந்து ஃபேஸுக்குள்ளே அந்த சன்லைட் UVA, UVBயை வந்து ஸ்கின்னுக்குள்ளே போக விடாமலே அப்படியே இதுவாக்கிறோம். ஸோ அது முக்கியமான ஒரு பெனிஃபிட். அண்ட் வந்து க்ரீமுன்றது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு நம்ம வெளியே அப்ளை பண்ணுவோம், உள்ளே அது அப்சர்வ் ஆகி வெளியே நம்மளுக்கு ஸ்கின்னோட அந்த நம்ம க்ரீம் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணமோ அதோட பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ சொல்லிட்டேன். டோனரும் அப்படி தான். டோனர் வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால டீப்பாக வந்து இறங்கி ஒர்க் பண்ணும், நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா இறங்கி ஒர்க் பண்ணும். ஸோ அது ஒன்று. இன்னொன்று, ரெகுலராக யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம்ல, ஆக்சுவலி ரெகுலராக சாப்பிட்றோம், சேம் தான். நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டடாக எது பண்ணாலும் ரெகுலராக பண்ணணும். ஏன்னா வந்து ரெகுலராக சூரியன் வருது, ரெகுலராக பொல்யூஷனும் ஆகுது. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாட்டி நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக ஆயிரும். ப்ரீமெச்சூர் ஏஜ்னிங், ரிங்கிள்ஸ், டார்க் ஸ்பாட், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபேஸில் பெர்மனண்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஸ்கின் கேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக கீப்பப் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனை, அதாவது பிம்பிள், ஏஜ்னிங், ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ், இந்த மாதிரி பெல்லி ஃபர்ட்ஸ், இதெல்லாம் இங்கே இப்போ இந்த பக்கம்லாம் வந்து நிறைய ஃபர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏஜுக்கு ஏற்ற அந்த ஸ்கின், ஹெல்த்தியான ஸ்கின், இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஸ்கின்னை ஓவரால் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கின் கேரில் வந்து கிளீன்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் இருக்கணும். ஸோ கிளீன்சருன்றது நீங்கள் ஃபேஸ் வாஷாக வச்சுக்கலாம், ஸ்க்ரப்பாக வச்சுக்கலாம், இல்லை கிளீன்சர், இந்த 3ல் ஏதாவது ஒன்று. டோனர் அண்ட் வந்து ஃபேஸ் க்ரீம் இல்லாட்டி ஃபேஸ் ஜெல், இந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சோப்புன்றது ஓவரால் ஒரு கிளென்சிங் இதுதான். ஸோ அதில் வந்து இப்போ ஒயிட்டனிங்க்கு, க்ளோயிங்க்கு நீங்கள் சோப் வாங்கி யூஸ் பண்ணாலும் 100க்கு 20% தான் உங்களுக்கு ரிசல்ட்டு வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அண்டு டோனர் அண்டு க்ரீம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 100க்கு ஒரு 80 to 90% ரிசல்ட் தரும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் உங்களோட தரப்பு என்னன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குமே ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹோல்சேலுக்கு ப்ராடக்ட் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.